ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில முக்கிய தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிஎன்பிசியிலேருந்து, அதாவது இந்த மே மாதம் 2019 டிஎன்பிசி தேர்வு நடக்க இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த தேர்வை தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இதை யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிசி செயலாளர் நந்தகுமார் தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேப்பர்லேயும் இதை பற்றின நியூஸ் வந்திருக்கு. மே 14 வந்த நியூஸு. ஸோ இது எந்த தேர்வு, எதுக்காக தள்ளி வச்சுருக்காங்க, ஸோ இதனால் அடுத்த குரூப் 2A ஸோ எதுவும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர ஸோ லேட் ஆகுமா அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கடைசி வரையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் ஸோ முக்கியமாக டிஎன்பிசி சம்மந்தமாக எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய செயலாளர் நந்தகுமார் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்பிசிலேருந்து அருங்காட்சியக துறை பொறுப்பாளர் பதவிக்கான தேர்வு இந்த மே 19 நடத்துவதாக அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதிக்கு மட்டும் இப்போ நடக்கவிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தள்ளி போகுது. இதனால் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் மே 19 25 தள்ளி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இப்போதைக்கு மே 19 சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு 25 தான் அதுக்குள்ளே எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். இந்த அருங்காட்சியக துறை பொறுப்பாளர் பதவிக்கான தேர்வு. ஸோ இந்த தேர்வுக்கு உங்களுக்கு வேகன்சி கம்மி தான். ஆனால் இதுக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதனால் டிஎன்பிசி குரூப் 2A இந்த மே மாதம் வருதராக ஆனுவல் பிளானரில் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக அந்த அறிவிப்பும் உங்களுக்கு தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் தள்ளுபடி ஆகாது. ஏன்னா இடைத்தேர்தல் உங்களுக்கு 19 முடிஞ்சிடும். ஸோ சீக்கிரமே அந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ குரூப் 2A அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம டிஎன்பிசி சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸும் போட்டிருக்கோம். உங்களுக்கு குரூப் 2A தனித்தனியாக என்ன ஸ்டடி மெட்டீரியல் படிக்கணும், என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாத்துக்குமே PDF பெஸ்ட்டு வெப்சைட் லிங்க் எல்லாமே உடனுக்குடன் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது சம்மந்தமாக அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மே 2019 மிக முக்கியமான வேலை வாய்ப்புகள் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கட்டும் சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகள்னு ஒரு தொகுப்பாகவும் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் மாறாது, இந்த சேம் தான். 3 மையங்கள் கொடுத்துருக்காங்க, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் அதுதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.